நீங்கள் கேட்க இருப்பது காசி தமிழ் சங்கமம். எழுதியவர் வித்யா சுப்பிரமணியம். வழங்குவது அராலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகம். வாசிப்பது புஷ்பலதா பார்த்திபன். காசி இந்தியாவின் புனித நகரம் மட்டுமல்ல, நம் தமிழை வளர்த்த நகரமுமாகும். மகாகவி பாரதியின் கவிமனம் காசியில்தான் வளர்ந்தது. காசி வடநாட்டின் பகுதியாக இருந்தாலும் பல சம்பிரதாயங்களும் சடங்குகளும் தமிழ் பண்பாட்டின் தொடர்ச்சியாகவே இன்றும் அங்கே கடைப்பிடிக்கப்பட்டு வருகின்றன. தமிழ்நாட்டிலிருந்து ஒரு குழு காசி தமிழ் சங்கமத்திற்கு செல்லும் பயணத்தை இந்த புத்தகம் விவரிக்கிறது. இந்த பயணத்தின் மூலம் காசியின் பெருமை, புனிதம், வரலாறு, பண்பாடு, தமிழ்நாட்டிற்கும் தமிழுக்கும் அதனுடன் உள்ள வரலாற்றுத் தொடர்பு ஆகியவற்றை ஆசிரியர் சுவையாக விளக்குகிறார். இந்தியாவில் பல மதங்களும் கலாச்சாரங்களும் மொழிகளும் இருந்தாலும் இந்திய மக்களிடையே அடிநாதமாக ஓடி அனைவரையும் ஒன்றாக இணைக்கும் பண்பாட்டுப் பெருமையை நேர்த்தியாக எடுத்துரைக்கிறது இந்த புத்தகம். மனதை கவரும் தமிழில் எழுதியிருக்கிறார் வித்யா சுப்பிரமணியம். காசி தமிழ் சங்கமம். அத்தியாயம் 1. சில மாதங்களுக்கு முன்பு என்னிடம் எந்த ஜோதிடரேனும் வந்து, நீ விரைவில் காசிக்கு சென்று வருவாய் என்று கூறியிருந்தால் நான் நம்பியிருக்க மாட்டேன். காசிக்கு செல்வதென்பது எனது நீண்ட நாள் கனவுதான் என்றாலும் அப்போதைக்கு செல்லும் எண்ணமிருக்கவில்லை. அடுத்த ஆண்டில் செல்வதற்குத்தான் நானும் எனது தோழி ஒருத்தரும் முடிவு செய்திருந்தோம். ஆனால் ஈசனோடு அயோத்தி ராமனும் நம்மை காண வேண்டும் என்று முடிவெடுத்துவிட்டால் நாம் அவர்கள் முன்பு நின்றுதானே ஆக வேண்டும். 2022ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் காசி தமிழ் சங்கமம் பற்றிய அறிவிப்பை வெளியிட்டபோது எனக்கெல்லாம் இதில் சென்று வரும் வாய்ப்பு எங்கே கிடைக்கப் போகிறது என்றுதான் நான் நினைத்திருந்தேன். இருப்பினும் என்னையும் மீறி எனக்குள் ஓர் ஆசை ஏற்படத்தான் செய்தது. ஆனால் இதற்கு எப்படி விண்ணப்பிப்பது என்று கூட உண்மையில் எனக்கு தெரிந்திருக்கவில்லை. அப்படியே தெரிந்து கொண்டு விண்ணப்பித்தாலும் பல லட்சம் விண்ணப்பங்களுக்கு இடையில் எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா என்பதே கேள்விக்குறிதான். எனவே நான் அந்த ஆசையை கைவிட்டேன். ஆயினும் ஈசனுடன் நான் தினமும் மானசீகமாக பேசினேன். நான் வணங்கும் ஈசனே, ராஜ யாத்திரையாக வாவென்று 2 முறை கைலாசத்துக்கு அழைத்தாய். சாகச பயணம் செய்து வா என ஆதி கைலாஷ் அழைத்தாய். பொதிகை மலையின் உச்சியைக் காண செய்தாய். சதுரகிரியும் பர்வதமலையும் ஏற வைத்தாய். கொல்லிமலை காட்டினூடே கால்நடையாக மலையேறி வந்து தரிசிக்கும் அனுபவத்தை தந்தாய். நான் சற்றும் எதிர்பாராத போது என்னை உஜ்ஜைன் வரவழைத்து மகா காளேஸ்வரனாகவும் நர்மதையின் கரையில் ஓங்காரேஸ்வரனாகவும் எனக்கு காட்சி தந்தாய். இன்னும் எத்தனை எத்தனையோ ஊர்களுக்கும் என்னை வரவழைத்து உன் சிவரூபம் காட்டினாய். ஆனால் ஏன் இன்னும் இந்துக்களின் புனித நகராகிய காசிக்கு மட்டும் என்னை அழைக்க மறுக்கிறாய்? எப்போது அழைப்பாய்? எப்போது வாரணாசியில் காசி விஸ்வநாதனாக நான் உன்னை காண்பேன்? இப்படி நான் புலம்பும் போதெல்லாம் அவன் மௌனமாக புன்னகைத்தான். அதன் பொருள் நேரம் வரும், அதுவரை காத்திரு என்பதாக புரிந்து கொண்டேன். நான் அவனிடம் விண்ணப்பித்து காத்திருந்தேன். உண்டா இல்லையா என்ற என் கேள்விக்கு அவனிடமிருந்து கிடைத்த பதில் வெறும் மௌனம் மட்டுமே. அவனது மௌன மொழி எனக்கு புரியாததால் 10 நாட்கள் முன்பு வரை கூட இதற்கான நேரம் கனிந்து வருவதை என்னால் உணர முடியவில்லை. டிசம்பர் 6ஆம் தேதி முற்பகல் ஒரு தொலைபேசி அழைப்பு வர எடுத்து பேசினேன். ஐஐடி மெட்ராஸிலிருந்து காசி தமிழ் சங்கம ஒருங்கிணைப்பாளர் பேசுவதாக கூறினார். உங்கள் காசி பயணம் உறுதி செய்யப்பட்டது. நாளை மறுநாள் 11 மணிக்கு எக்மோர் வந்துவிடவும் உங்கள் பிஎன்ஆர் நம்பரை குறித்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை உங்களால் வர முடியாதென்றால் இன்று மாலைக்குள் எங்களுக்கு தெரிவித்து விடுங்கள் என்றார். இந்த அழைப்புக்காகத்தானே நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். என் பயணத்தை இப்போதே உறுதி செய்கிறேன் என்றேன். நல்லதுமா, எழும்பூர் ஸ்டேஷனில் பார்ப்போம் என்றபடி போனை வைக்கப் போனவரிடம் அவரது பெயர் கேட்டேன். கலைசெல்வி ஸ்ரீனிவாஸ் என்றார்.
பயணம் தொடர்பான மேலும் சில தகவல்களை கூறிய பின்பு அவர் போனை வைத்தார். ஆஹா, எத்தனை கனிவான, அன்பான, அக்கறையான குரல் என அன்றைய நாள் முழுவதும் வியந்தபடி இருந்தேன். வெகுநாளாக நான் ஏங்கி தவித்து வந்த என் காசி பயணம் ஒரு நொடியில் உறுதியாகவும் நான் திகைத்துத்தான் போனேன். சொல்ல இயலாத பரவசத்தில் ஆழ்ந்தேன். இது கனவா அல்லது நனவா என்று ஒருமுறை என்னை கிள்ளிப் பார்த்துக் கொண்டேன். இடையில் ஒரேயொரு நாள்தான் இருந்தது. அதற்குள் தேவையானவற்றையெல்லாம் எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். என் உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரை அலை அலையாய் ஒருவித சந்தோஷ அதிர்வு பரவிற்று. நான் பரபரப்பாய் என் பயண பெட்டியை தயார் செய்தேன். எனது பயணப் பெட்டி சில மணி நேரங்களில் தயாரானது. மறுநாள் விடியற்காலை 3:30க்கெல்லாம் எனக்கு விழிப்பு வர, வெளியில் வந்து மேற்கு வானில் இறங்கும் நிலவை ரசித்துக் கொண்டிருந்தேன். இதைத்தான் அவன் அருளால் அவன் தாள் வணங்கி என சொல்கிறோம். அப்படித்தான் திடீரென அவன் என்னை காசி தமிழ் சங்கமம் மூலமாக அழைத்தான். அதுவும் ராஜமரியாதையுடன் நான் காசிக்கு வரவேண்டும் என்ற வரமும் தந்தான். குறித்த நேரத்தில் நான் எழும்பூர் ரயில் நிலையத்தில் இருந்தேன். அங்கே நுழைவிடத்திலேயே காசி தமிழ் சங்கமம் என்ற பதாகையுடன் ஒரு டேபிள் சேர் போடப்பட்டிருந்தது. அங்கே எங்கள் அனைவரது ஆதார் அட்டையின் நகல்களையும் பெற்றுக்கொண்டு, எங்களுக்கு கழுத்தில் மாட்டிக்கொள்ளும் ஓர் அடையாள அட்டையும், காசி தமிழ் சங்கமம் என்று பொறிக்கப்பட்ட அழகானதொரு சணல் பையும் கொடுத்தார்கள். ஜிப் பொருத்தப்பட்ட அந்த சணல் பை எங்கள் பயணத்தில் மிகவும் உபயோகமாக இருந்தது. நேரம் ஆக ஆக சிவனடியார்கள், சிவாச்சாரியார்கள் மற்றும் ஈசனின் அருளால் காசி தமிழ் சங்கமம் மூலம் பயணிக்க அனுமதி கிடைத்த சாதாரணர்கள் என்று பலரும் வந்து கொண்டே இருந்தனர். ரயிலடியே சிவமயமாகி விட்டார் போல் இருந்தது. எங்கும் சிவநாமம் ஒலித்தது. ரயில் புறப்படும் முன்பு எங்களை வழியனுப்ப IRCTC ஊழியர்கள், IIT பொறுப்பாளர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள், பாஜகவை சேர்ந்த முக்கிய பொறுப்பாளர்கள், MLAக்கள், மத்திய மந்திரிகள் என்று பலரும் எழும்பூர் ரயிலடியில் குவியத் தொடங்க, ரயிலடியே கலகலத்தது. வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜே, ஹர் ஹர் மகாதேவ், ஜெய் ஸ்ரீராம் என கோஷங்கள் முழங்கின. என்னோடு போனில் பேசிய தேவதை கலைச்செல்வி எங்கள் அனைவரையும் வழியனுப்ப, ரயில் நிலையத்திற்கு நேரிலும் வந்து எங்களோடு அன்பாக பேசி செல்ஃபி எடுத்துக்கொண்டார். சரி, காசி தமிழ் சங்கமம் என்றால் என்ன? இதைப் பற்றி தொலைக்காட்சி செய்திகளில் பார்த்திருப்பீர்கள். இருப்பினும் சுருக்கமாக கூறிவிடுகிறேன். ஹிந்து தர்மத்தின் ஆன்மீக நகரம் எனப்படும் காசி எனும் வாரணாசி உலகத்தின் மிகத் தொன்மையான ஒரு நகரமாகும். அதேபோல தமிழ்நாடும் தொன்மையான வரலாறு கொண்ட ஒரு மாநிலமாகும். தமிழ் மொழியும் தமிழ் இலக்கியங்களும் மிகவும் தொன்மையானவை என்பதற்கு சான்றுகள் பலவும் உள்ளன. அதேபோல காசி மற்றும் தமிழகம் இரண்டுமே பாரதத்தின் அறிவுப் பெட்டகங்களாக ஞானத்தின் உச்சியில் இருக்கின்றன. இவை இரண்டுமே வெகு தொலைவில் இருந்தாலும் பல ஆழமான கலாச்சார உறவுகளையும் கலை தொடர்புகளையும் தமக்குள் கொண்டுள்ளன. நமது திருமணங்களில் கூட காசி யாத்திரை என்றொரு சடங்கு நடைபெறும். பண்டைய காலம் முதற்கொண்டு இன்றளவும் இந்துக்கள் காசி ராமேஸ்வரம் தீர்த்த யாத்திரை செய்து தங்களது முன்னோர்களுக்கு நீத்தார் கடன்கள் செய்து வழிபடுவது வழக்கமாக இருந்து வருகிறது. முதலில் ராமேஸ்வரம் சென்று கடலில் நீராடி அங்கிருந்து தீர்த்தம் எடுத்துக்கொண்டு காசிக்கு சென்று விஸ்வநாதருக்கு அபிஷேகம் செய்து கங்கையில் நீராடி கங்கையிலிருந்து கங்காஜலம் எடுத்துக்கொண்டு மீண்டும் ராமேஸ்வரம் சென்று அங்கே மண்ணால் சிவலிங்கம் பிடித்து கங்காஜலத்தால் அபிஷேகம் செய்து தங்கள் தீர்த்த யாத்திரையை முடித்துக் கொள்வது தொன்று தொட்டு ஒரு மரபாகவே இருந்து வருகிறது. எனவே இந்திய கலாச்சாரத்தின் மிகப்பெரிய தூண்களாக விளங்கும் காசி மற்றும் தமிழகம் இரண்டிற்கும் இடையிலுள்ள தொப்புள் கொடி உறவை பலப்படுத்தவும், இவற்றின் பாரம்பரியம் பற்றிய புரிதலை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லவும், மக்களுக்கிடையே ஆழமான பிணைப்பை வலுப்படுத்தும் நோக்கத்துடனும் நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடியால் நடைமுறைப்படுத்தப்பட்டதுதான் காசி தமிழ் சங்கமம். இதன் தாரக மந்திரம் ஒரே பாரதம், உன்னத பாரதம் என்பதே. மத்திய அரசின் இத்திட்டத்தில் IIT மெட்ராஸ்,
IRCTC மற்றும் பனாரஸ் பல்கலைக்கழகம் ஆகிய மூன்றும் கைகோர்க்க IIT-யின் இணையதளம் மூலம் மக்கள் இந்த யாத்திரையில் கலந்து கொள்ள விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டது. விண்ணப்பித்த பல்லாயிரக்கணக்கானோரில் IIT சென்னை மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட சுமார் 2500 பேர்கள் 12 குழுக்களாக பிரிக்கப்பட்டு மத்திய அரசின் செலவில் ராஜ மரியாதையுடன் நமது ஆன்மீக தலைநகரம் எனப்படும் வாரணாசிக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதன் 10வது குழுவில் இணைந்து காசிக்கும் அயோத்திக்கும் சென்று தரிசித்து வரும் மகத்தான பேறு எனக்கும் கிடைத்ததை என் பூர்வ ஜென்ம புண்ணியமாகவே நினைக்கிறேன். அதுவும் மகாகவி பாரதியின் பிறந்த தினமான டிசம்பர் 11 அன்று காசியில் பாரதி வாழ்ந்த வீட்டையும் அவருடைய சிலையையும் தரிசிக்கும் வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்ததென்பது கூடுதல் அதிர்ஷ்டம். அனைவருக்கும் வணக்கம். அராலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகம் பெருமையுடன் வழங்கும் இந்த ஒலி புத்தகம் கிடைக்கப்பெறும் இடங்களில் சிலவற்றை இங்கே தருகிறோம். அராலிட்டி மொபைல் ஆப், AURALITY ஆப், கூகுள் பிளே ஸ்டோர், ஆப்பிள் ஆப் ஸ்டோர், ஸ்டோரிடெல், ஸ்பாட்டிஃபை, ஆடிபிள் மற்றும் டியூனின், ஓவர்டிரைவ், ஹூப்லா, libro.fm, எனிப்ளே, ஆடியோபுக்ஸ் நவ், ஆடியோபுக்ஸ் போன்ற இடங்களிலிருந்தும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். தங்களின் ஆதரவுக்கு நன்றி. வணக்கம்.